ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வார் அட்டாக். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் போட்டு விடுங்க. சரி, ஓகேங்களா? ஸோ இந்த தான் அட்டாக் பண்ண போகிறோம். அட்டாக்கு கொடுக்குறோம். அட்டாக்கு அப்புறம் ஆல்ரெடி 2 ஸ்டார் எடுத்துட்டாங்க. நம்மளால் 3 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். சரி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ என்ன பிளான், இவனை தூக்கணும். ஸோ இவனை தூக்கணும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை கிளியர் பண்ணணும். யாரை வச்சு கிளியர் பண்ணுறது? நம்ம தலைவனை வச்சு தான் கிளியர் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஓகே, சிசியில் இருந்தால் பரவாயில்ல, பட் சிசியில் நம்மகிட்ட ஆள் இல்லை. பட் நம்ம அப்டேட் பண்ணோம். சிசிலேயே ஆள் இல்லாமல் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். எவ்வளோ நெச்சுக்கு வருங்க பாருங்க நம்ம ஆளுக்கு. நம்ம நினச்ச இடத்துல இருக்க மாட்டான். வந்துட்டான் முடிச்சிட்டான். நம்ம நினச்சதை தூக்கிட்டான் கைஸ். இன்னும் 2 தான் இருக்குது. ட்ராகனை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் பையன். ட்ராகனை முடிக்கிறானோ இல்லையோ, முக்கால்வாசி ஏரியா முடிச்சிட்டான் பாருங்க கைஸ். பட் இந்த பேலன்ஸை நான் எப்படி முடிக்கிறது? அதுதான் இப்போ பெரிய டாஸ்க்கு. அது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் நம்ம நினைக்கிற மாரி ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா இவன் இருக்கான், ஏர் டிஃபென்ஸு, ஏர் ஸ்வீப்பரை முடிஞ்ச வரைக்கும் இங்கே வச்சு கிளியர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஏர் ஸ்வீப்பர் கஷ்டம் கைஸ். ஓகே, இன்றைக்கி இந்த ஏரியாவை கிளியர் பண்ணுவோம். சரி, முடிந்தது. ஈஸியாக முடிச்சு விட்டானுங்க. பேரிகேட்ஸு இது இவனுங்களுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லு, அப்படியே ஃபுல்லாக முடிவானது பாரு கைஸ். இந்த இடத்துல எனக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கணும், அதனால் முடிச்சு விட்டு இந்த இடத்துல ஒன்று 100% எடுக்க முடியுமான்னு தெரில. வில்லேட் விசி அப்படியே நம்மளுடைய குயின் பிரின்சஸில் என்ன பண்ணலாம்? 2 ஸ்டார் தான் கைஸ். ஓகே, இன்றைக்கி வித்தவுட் சிசி 2 ஸ்டார். பார்ப்போம். இன்னும் 36 செகண்ட் தான் இருக்குது. ரெண்டு ஸ்டார் கன்ஃபார்ம்டு. பட் ஆனால் 3 ஸ்டார் இது சிசி இல்லை இருந்ததுன்னா ஓகே, நம்ம அடிச்சிருக்கலாம். சிசி இல்லை. சிசி இருந்ததுன்னா வேறு லெவலில் போட்டுக்கலாம். டைம் ஒரு பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா ஃப்ரீசிங் ஸ்பெல்லை வச்சா ஃபுல்லாக முடிக்கிறேன் கைஸ். ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஃப்ரீசிங் ஸ்பெல்லு. ரெக்வஸ்ட்டாக கொடுப்போம். அவங்க யாரும் அனுப்ப மாட்டாங்க. 4 மணி நேரம் தான் இருக்குது அட்டாக்கு. அதனால் சரி, நானும் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ ஃபுல்லாகவே ஃப்ரீசிங் ஸ்பெல்லு. ஒரு 5-6 ஃப்ரீசிங் ஸ்பெல்லு, ஒரு ரீகாலு, ஒரு ஸ்பீடு, ஒரு மைனஸ் பேரிகேட்ஸு அங்கே வரோம். ஓகே, போமா கைஸ். அட்டாக்கு 4 மணி நேரம் தான் இருக்குது வார அட்டாக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நான் முடிச்சாகணும். 6 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க யாரும் எனக்கு செட் பண்ண மாட்டானுங்க. ஸோ 47 அதுக்குள்ளே இவனுங்க அடிச்சிட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் 21வது ஸ்டாரில் இருக்காங்க. இதுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? 1110 தான் கொடுக்குறானுங்க. ஓகே, இதில் 1 ஸ்டார் தான் எடுத்திருக்காங்க. 2 ஸ்டார் எடுக்க பார்ப்போம். வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஓகே,
பார்ப்போமா? சரி, இங்கே வச்சு ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணுறேன். ஏர் டிஃபென்ஸு கிளியரு. சரி, இந்த இடத்துல ஏர் இதை கிளியர் பண்ணுறது ஏர் பிரிக்கெட்ஸை போடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு இதை போடுறேன். இங்கே இவனை இறக்கி விட்றேன். ஸோ இதுக்காக 50% எடுத்துரும். பட் அதுக்கு மேலே போகணுங்கிறதுனால தான் நமக்கு அங்கே போகணும். ஸோ இங்கே நமக்கு ஒன்லி இப்போதைக்கு தேவைப்படுறது இவனை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே யார் அட்டாக் பண்ணுறதோ அவனை முடிக்கணும். இங்கே ஒரு ஸ்பீடில் கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி முடிச்சு விட்ருவாங்க. ஐயோ, ஒரே அதில் முடிச்சிட்டாங்க கைஸ். ஒரே அட்டாக்ல முடிச்சிட்டாங்க கைஸ். ஸ்பெல்லு ஒரு $50 கஷ்டம் இல்லையா? ஒஸ்ட் அட்டாக் கைஸ். ஓகே, 50 எடுத்தாச்சு. இப்படி தான் கைஸ் ஒஸ்ட் அட்டாக் ஆகும்.